கோடீஸ்வரி. நான் புதுக்கோட்டை மாவட்டம் ராணிபுரம் ஒன்றியத்திலிருந்து வரேன். நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஒன்றிய செயலாளர் இருக்கேன். என்னன்னா இது ஷேர் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. நான் வந்து இப்போ கட்சியில வந்துட்டு மெயின் மாடி ஒன்றிய செயலாளர். மகளிடையே நம்ம போயிட்டு உட்காந்துட்டு கும்பலா உட்காந்து வந்துருவோம். கட்சியில வந்து ஆண்களோட போட்டி போட்டு மிக்க முக்கியமான பொறுப்பு. அதுல எனக்கு வந்து தெரிஞ்சது கட்சி வேலை, கட்சி பணி, அந்த மாதிரி அதுல என்னோட வேலையில நான் சிறப்பா செஞ்சேன். ஆனா கட்சினா அந்த முக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கும்ல, நிறைய ஒழுங்கு அதுல அடி 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 நிறைய வாங்கிட்டேன் நானு. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரலாம், இல்ல நம்மள வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா நம்ம எப்படி நம்ம அந்த இடத்துல நம்மள தயார்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்ம மேடையில பேசணும். நம்ம பேசினோம்னாதான் செயற்குழு கூட்டமா இருந்தாலும், ஆர்ப்பாட்டமா இருந்தாலும், பொதுக்கூட்டமா இருந்தாலும் நம்ம பேசுறதுதான் நம்ம அந்த இடத்துல நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஆளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இது எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ டிவில வந்து ஒரு பேட்டியில சொன்னாங்க, பேச்சு தமிழர் வைகோ இவங்கெல்லாம் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்துட்டு ஒரு பயிற்சி பெற்ற நடத்தினாங்க, பேச்சு பயிற்சி பெற்ற அதுல கலந்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களால இவ்வளவு தூரம் நல்லா பேச முடியுது. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கும் வந்துட்டு எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வைகோ அவங்க பேச்செல்லாம் யாரும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற தலைவர் வந்து கலைஞர். அப்ப அது மாதிரி நம்மளுக்கு எங்க எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்க போனேன். அது ஒரு 3 நாள் பயிற்சியா இருந்தது. இன்னைக்கு இங்க நான் வரும்போது ஒரு நாள் அதுல இருந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா 3 நாள் பயிற்சி ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, அதை விட அதிகமாகவே ஒரே நிறைய கிளாரிட்டி கிடைச்சு சொல்லலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.